செம்மையான ஒரு வேலை வாய்ப்படத்தான் நான் உங்களை வந்து செஞ்சுருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னா, நம்மளுடைய தமிழக அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க இல்லையா ஒரு அறிவிப்பு. அதைத்தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இது என்ன அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து ஒரு அறிக்கை வெளியாயிருக்கு. சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்துருவோம். 18,000 மாதம் மாதம் உங்கள் கணக்கில் வந்து டப்புன்னு டெபாசிட் ஆகணும்னா தொடர்ந்து இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன வேலை அப்படின்றது இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நான் டுடே ஜாப்ஸ் தமிழ்நாட்டில் இருந்து டெய்லி ரெகுலராக இந்த மாதிரி வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். திருநெல்வேலி மாவட்டம் நல்வாழ்வு சங்கம் மூலமாக தேசிய ஊரக திட்டத்தின் கீழே காலியாக உள்ள கீழ்கண்ட பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்ற மாதிரி தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட திருநெல்வேலி மாவட்டம் தான், சரிங்களா. சுகாதார மையத்திலேருந்து தான் இந்த ஒரு அறிவிப்பு, தற்காலிகமான ஒரு அறிவிப்பு. 11 மாதத்துக்கு நீங்கள் ஒப்பந்த கால அடிப்படையில் வேலை பார்க்க ரெடி அப்படின்னா இந்த வீடியோக்கு டப்பார்னு அப்ளை பண்ணுங்கள். விண்ணப்பங்கள் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, https://tirunelveli.nic.in என்ற இணையதளத்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த இணையதளத்தில் நீங்கள் போய் அங்கே வந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபில் பண்ணிட்டு நேரிலோ அல்லது தபால் மூலியமாகவே நீங்கள் வந்து அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க, சரிங்களா. ஸோ விண்ணப்பங்கள் நேரிலோ அல்லது தபால் மற்றும் மின்னஞ்சல் மூலம் அனுப்பப்படும் விண்ணப்பங்கள் மின்னஞ்சல் மூலமாக அனுப்பப்படுற விண்ணப்பங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ காலி பணியிட விவரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸ்டாஃப் நர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை வாய்ப்புக்கு 7 பேரை வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க, சரிங்களா. ஸோ வயது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 32 வயசு கீழே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 18,000 மாதந்தோறும் உங்களுக்கு சம்பளங்க. இதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, பிஎஸ்சி நர்சிங்கோ இல்லை கவர்மெண்ட்டோட பிஎஸ்சி நர்சிங் இல்லைன்னா டிப்ளமோ இன் ஜிஎன்எம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதையுமே நீங்கள் படிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட்டோ இல்லை கவர்மெண்ட் அப்ரூவ் ப்ரைவேட் காலேஜஸ்லையோ நீங்கள் படித்திருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க, சரிங்களா. அடுத்த ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபார்மசிஸ்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே 15,000 சம்பளத்தோட உங்களுக்கு மாதந்தோறும் உங்களுக்கு ஊதியமோடு உங்களுக்கு வந்துடும் இந்த ஒரு வேலை வாய்ப்புக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, டிப்ளமோ இன் ஃபார்மசி படிச்சிருக்கணும், இல்லைன்னா பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க, ஓகேங்களா. நீங்கள் வந்து தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 1/7/2025 32 வயசு ஆயிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, சரிங்களா. அடுத்த ஒரு வாய்ப்பு, ரொம்ப பிரபலமான ஒரு வாய்ப்பு, எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு வாய்ப்பு, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுங்க. இந்த ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு 32 வயசுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் படிச்சிருக்கிறது 10th படிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இது போக வந்து 2 வருஷம் மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்துருக்கீங்க அப்படின்னா ரொம்ப அட்வான்டேஜ்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் பயாலஜி, பாட்னி, ஜுவாலஜி படிச்சிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. 32 வயசு கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 14,000 சம்பளம், சரிங்களா. அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு, லேப் டெக்னீஷியன் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே 2 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. 32 வயசு கீழே இருக்கணும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. இதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்கள் 12th முடிச்சிருந்துருக்கணும், அதுலேயும் பயாலஜி குரூப் எடுத்துருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும், டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப் முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. 1 year கோர்ஸ் இருக்கு இல்லையா, அது முடிச்சிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. டிஎம்எல்டியில் வந்து 2 years கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. 13,000 சம்பளம்ங்க உங்களுக்கு மாதந்தோறும். அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு, அர்பன் ஹெல்த் நர்ஸு இல்லைன்னா ஆக்ஸிலரி நர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு. 29 பேரை வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. 1/7/2025 உங்களுக்கு 40 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேங்களா. 40 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். 14,000 மாதம் சம்பளம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 வருஷம் கோர்ஸ், ஏஎன்எம் கோர்ஸு, அதை வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. 12th முடிச்சிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க, சரிங்களா. அடுத்த ஒரு வாய்ப்பு, மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், அதாவது சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ன்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஒரு வாய்ப்புக்கு 4 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. 8,500 மாதந்தோறும் உங்களுக்கு சம்பளம். நீங்கள் அதுக்கு 8th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. உங்களுக்கு தமிழில் நல்லபடியாக எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க, சரிங்களா மக்களே. ஸோ இந்த ஒரு வேலை வாய்ப்புக்கு 45 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு. இதுக்கு நான் என்ன சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறப்பவே இணைக்கப்பட வேண்டிய சான்று நகல்கள்ங்க, தெளிவாக சொல்கிறேன் நகல்கள், சரிங்களா.
நகல்களை என்னென்ன அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டேட் ஆஃப் பர்த், அதாவது உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட், இல்லைன்னா எஸ்எல்சி, இல்லைன்னா ஹெச்எஸ்சி சர்டிஃபிகேட்டு, இந்த 3 சர்டிஃபிகேட்டு நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா அதோட நீங்கள் வந்து உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிப்ளமோ, டிகிரி, ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் ஏதாவது இருந்தால் அதை நீ அட்டாச் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களோட ஓட்டர் கார்டு, இல்லை ஆதார் கார்டு, இல்லை ரேஷன் கார்டு, இல்லைன்னா டிரைவிங் லைசன்ஸு, இது போக பாஸ்போர்ட் இருந்தால் அதையும் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்ற மாதிரி அதோட நகல்கள் கேட்குறாங்க. சரிங்களா? என்ஓசி வாங்கியிருக்கணும், அதை அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதையும் சேர்த்து அட்டாச் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது போக வேறு ஏதேனும் ரெக்கார்டு உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னா அதையுமே அப்ளை பண்ணுங்கள், அட்டாச் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிபந்தனைகள் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, முற்றிலும் தற்காலிகமானதே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இப்பணியிடங்கள் எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பணியில் சேர்வதற்கான சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் அண்டர்டேக்கிங் அளிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. காலி பணியிடங்களின் எண்ணிக்கை மாறுதலுக்குட்பட்டது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? இதுக்கு நீங்கள் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இதை வெளியிட்டுறது யார் அப்படின்னா, செயலாளர், மாவட்ட நலசங்கம், மாவட்ட சுகாதார அலுவலர், திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து வெளியாயிருக்கு. சரிங்களா மக்களே? ஸோ என்னென்ன போஸ்ட்டுன்றது மட்டும் கடைசி இன்னொரு தடவை சொல்லிடுறேன். ஸ்டாஃப் நர்ஸ்ட்டுக்கு 7 வேகன்சி, ஃபார்மசிஸ்ட்டுக்கு 2 வேகன்சி, ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு 1 வேகன்சி, லேப் டெக்னீஷியனுக்கு 2, அர்பன் ஹெல்த் நர்ஸ்க்கு 29, மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு 4 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.